என்னை கூட ஒருத்தர் சொன்னாரு, வீட்டுல ஒரு பாத்திரம் காணாம போச்சு, அது ஒரு 10 நாள்ல கண்டுபிடிச்சு கொடு, அப்ப நீ கடவுளை கண்டுபிடிச்சுன்னு ஒத்துக்கிறேன். என் முதல் அனுபவமே இப்படித்தான். அதான் நீ அது மாதிரி இப்ப கடவுளை கண்டுபிடிச்ச சர்டிபிகேட் தரேன்னு சொன்னாங்க, அது தர முடியல. அதனால ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, நீ உண்ணாவிரதம் இருந்தாக்கா மக்களுக்கு பப்ளிசிட்டி ஆகும், அது ஆகும் சொன்னாங்க. நான் போய் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அது பெரிய இஷ்யூ ஆயிடுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு வந்துட்டு அங்க கேட்டாங்க, நீ எப்படி என்ன பண்ணீங்க, எப்படி கடவுளை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி இப்படி இவ்வளவு சொன்னேன். அதை அந்த காவல் நிலையம், விழுப்புரம் காவல் நிலையம் தான் கேட்டுட்டு எல்லாரும் ஒரு போலீஸ்கார் வந்து கேட்கிறாரு, எங்க என் கையை பார்த்து என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு போலீஸ்கார் சொல்றாரு, எப்பா அவர் வந்து ஜோசிக்காரர் இல்லப்பா, அவர் சயின்டிஸ்ட்பான்னு சொல்றாரு. ஒரு விஷயம் தான், கடவுளை கண்டுபிடிச்சோன்னு எப்படி மடை மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சமூகம். அதனால இப்ப நான் கடவுளை கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் வெப்பந்தான் கடவுள் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாரும் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இதுல நீ என்னைய நோக்கி வர அந்த வழிபடுறதுக்காக நேத்து கூட இப்ப நம்ம வெப்ப யாகம் மகா வெப்ப யாகம்ன்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா வெப்பத்தை கடவுளா எல்லாருக்கும் உணர்த்தணும். இந்த வெப்ப கடவுள்கிட்ட இருந்து எந்த விதத்திலேயாவது இந்த மக்களுக்கு ஒரு அருள்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. அதை வாங்கி அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது அந்த ஒரு தன்மையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம மகா வெப்ப யாகம்ன்ற ஒரு புது விஷயத்த சொல்றோம். அதை தொடர்ந்து மாசம் மாசம் பண்றதா முடிவெடுத்துக்கிறோம். அத மாதிரி நாம செய்யும் போது நம்மளை நோக்கி இந்த வர ஜனங்க எப்படி கேட்பாங்க, எல்லா இடத்துலயும் கேட்கற மாதிரி எனக்கு பிள்ளைங்க படிக்கணும், நல்லா இந்த உடம்பு சரியில்லாம அது வந்து தீர்வு வரணும், இந்த புள்ள கல்யாணம் ஆகாம இருக்குது அது கல்யாணம் பண்ணணும், அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான இதுல குடும்ப சூழ்நிலை கடன் பிரச்சனை இருக்குது அதுல தீர்வு வரணும். அந்த மாதிரி தான் எல்லா தரப்புலையும் எல்லா, அது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரங்க இருந்தாலும் இயல்பான ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள இப்போ நடைமுறையில வரக்கூடிய இதெல்லாம் விஷயம். இதையெல்லாம் கடவுள் நோக்கி நம்ம தரணும்னு சொல்றோம். இதுக்கு நாம சொல்ற இந்த வெப்ப கடவுள் எப்படி உதவி பண்ணும், அதையும் நம்ம அறிவியல் பூர்வமாவே பேசிடலாம்.